அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். மக்கள் பெருநாள் தொழுகைக்கு புறப்படுவதற்கு முன்பாக நோன்பு பெருநாள் தர்மத்தை வழங்கிவிட வேண்டும் என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டார்கள். அறிவிப்பவர் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி, ஹதீஸ் எண் 1509. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நோன்பு பெருநாள் தர்மத்தை வழங்குவதற்குரிய கடைசி நேரம் பற்றி இந்த ஹதீஸ் பேசுகிறது. இதற்கான ஆரம்ப நேரம் எது என்ற கேள்வி தொடர்ந்து பலரால் கேட்கப்பட்டு வருகிறது. அதாவது, எப்பொழுதிலிருந்து நோன்பு பெருநாள் தர்மத்தை வழங்கலாம் என்பதே அந்த கேள்வி. அன்பிற்குரியவர்களே, நோன்பில் ஏற்பட்ட குறைகளுக்கு பரிகாரமாகவே இந்த நோன்பு பெருநாள் தர்மத்தை வழங்க வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு கட்டளையிடுகிறது. இந்த கட்டளையை அடிப்படையாக வைத்து பார்க்கும் பொழுது, நோன்பு மாதம், அதாவது ரமலான் மாதம் துவங்கியதிலிருந்தே நீங்கள் நோன்பு பெருநாள் தர்மத்தை வழங்கலாம். ஆனால் மக்கள் பெருநாள் தொழுகைக்கு புறப்படுவதற்கு முன்பாக அதை வழங்கிவிட வேண்டும் என்பது இந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய நிபந்தனை. புரிந்து நடந்து கொள்வோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.